புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகள் ஏற்றிய மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி அனைத்து தொழிலாளர் சங்கங்களின் சார்பில் கருப்பு கொடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஆளும் அரசு மீது அஇஅதிமுக மாநில கழக துணை செயலாளர், மாநில கழக தேர்தல் பொறுப்பாளர், முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா இன்று உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கண்டக்டர் தோட்ட பகுதியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் Bachelor of Workal in Hotel Management and Catering Technology ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக்கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். SC, ST, OBC பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கும் காங்கிரஸ் அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி மாநில BJP தலைவர் செல்வ கணபதி தலைமையில் அண்ணா சிலை சதுக்கத்தில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக BJP பட்டியலணி மேலிட பொறுப்பாளர் முகேஷ்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து புதுச்சேரி மாநில பாஜகவின் பல்வேறு பிரிவுகளை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகள் ஏற்றிய மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி அனைத்து தொழிலாளர் சங்கங்களின் சார்பில் கருப்பு கொடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய பாஜக அரசு 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருந்த நிலையில் தொழிற்சங்கங்கள் 100 காலம் போராடி பெற்ற 44 தொழிலாளர் நலச்சட்டங்களை 4 தொகுப்புகளாக திருத்தம் செய்து அறிவித்துள்ளது. இந்த சட்டத்தை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகள் ஏற்றிய மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கருப்பு கொடி கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி சுதேசி மில் அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் AITUC, CITUC, INTUC உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி ஆளும் அரசு மீது அஇஅதிமுக மாநில கழக துணை செயலாளர், மாநில கழக தேர்தல் பொறுப்பாளர், முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி ஆளும் மாண்புமிகு முதலமைச்சர் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபையில் பட்ஜெட் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசினார். அப்போது ஆதி திராவிடர் வரநிலை மேம்பாட்டுக் கழகம், பிற்படுத்தப்பட்டோர் கழகம் மூலம் மாணவர்கள் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும், சென்டாக் மூலம் சேர்க்கை பெறும் அனைத்து மாணவர்களுக்கும் உயர்கல்வி கட்டணத்தை அரசே முழுமையாக ஏற்று இலவச கல்வி அளிக்கப்படும் என்றும் அறிவித்தார்.
மேன்மை பொருந்திய சட்டசபையில் சபாநாயகர் முன்னிலையில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களின் முன்பு முதலமைச்சர் சட்டசபையில் ஒரு அறிவிப்பு வெளியிடுவது பொழுதுபோக்கான விஷயமல்ல. சட்டசபையில் முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்பால் கல்வி கடன் பெற்று படித்த பல இளைஞர்கள் நிம்மதி அடைந்திருந்தனர். புதுச்சேரியில் கடன் பெற்று படித்து முடிந்திருந்தாலும் வேலைவாய்ப்பை அரசு உருவாக்கவில்லை. இதனால் சொற்ப சம்பளத்தில் வெளி மாநிலங்களில் கொத்தடிமைகளாக புதுச்சேரி மாநில இளைஞர்கள் பணியாற்றி வருகின்றனர். கொரோனா காலத்தில் பல்வேறு சிரமங்களுக்கு இடையே கடன் பெற்று படித்த மாணவர்களுக்கு முதலமைச்சரின் அறிவிப்பு நெஞ்சில் பாலை வார்ப்பது போல் இருந்தது. ஆனால் வழக்கம் போல முதலமைச்சர் வெற்று வாய்ஜாவால் வார்த்தைகளைத்தான் உறுதிமொழிகளாக அளித்துள்ளார் என்பது இப்போது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. முதலமைச்சர் அறிவித்து 3 ஆண்டுகளை கடந்தும் மாணவர்களின் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை. சென்டாக் மூலம் தேர்வு செய்யப்பட்ட உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு அரசு அறிவித்தபடி கல்வி உதவித்தொகையும் அளிக்கப்படவில்லை. இந்நிலையில் கல்விக்காக பெற்ற கடனை உடனடியாக வட்டியுடன் செலுத்த வேண்டும் என அரசின் கழகங்கள் சார்பில் மாணவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு வருகிறது. இது புதுச்சேரி மாநில மாணவர்கள் நெஞ்சில் வேலை பாய்ச்சுவதாக உள்ளது. வாய் கூசாமல் பொய்களை அள்ளி வீசுவதால் மட்டும் காமராஜர் ஆட்சி நடக்குகிறது என தம்பட்டம் அடித்துக் கொள்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு சொல் ஒரு செயல் என அளிக்கும் வாக்கினால் தெளிவும் வேண்டும். முதலமைச்சர் சட்டசபையில் அறிவித்தபடி ஆதி திராவிடர் மேம்பாட்டுக் கழகம் பிற்படுத்தோர்பட்ட கழகம் மூலம் மாணவர்கள் பெற்ற கல்வி கடனை உடனடியாக ரத்து செய்து அறிவிப்பு வெளியிட வேண்டும். சமூக நீதி என கூக்குரலிடும் இந்தியா கூட்டணி கட்சியினர் இவ்விஷயத்தில் தொடர்ந்து கள்ள மௌனம் சாதிப்பது ஏன்? முதலமைச்சருடன் உள்ள கள்ள உறவை காப்பாற்றிக் கொள்ள இந்தியா கூட்டணி கட்சியினர் புதுச்சேரி மாணவர்களையும் பெற்றோர்களையும் வஞ்சிக்கிறார்களா? இந்தியா கூட்டணி கட்சியினரின் கபட நாடகம் இரட்டை வேடத்தை புதுச்சேரி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேன்மை பொருந்திய சட்டசபையில் போலி அறிவிப்புகளை வெளியிட்டு புதுச்சேரி மாநில மாணவர்களையும் பெற்றோர்களையும் மக்களையும் ஏமாற்றி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் மீது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 420 கீழ் மோசடி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் என அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா இன்று உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கண்டக்டர் தோட்ட பகுதியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்கள் மிகவும் சத்தான உணவுகள் சாப்பிடும் முறை பற்றி எடுத்துரைத்தார். மேலும் கர்ப்பிணி பெண்கள் மிக சத்தான உணவுகளை உண்டு மருத்துவ பரிசோதனையும் சரியான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என ஒதியஞ்சாலை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் அறிவுறுத்தினார்கள். மேலும் விழாவில் மரக்கன்றுகள் நடப்பட்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் கோவிந்தசாலை பகுதியைச் சேர்ந்த அங்கன்வாடி ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerunjurian High Secondary School, Lospet, Pondicherry. For admission, contact 9600421333. புதுச்சேரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்.
புதுச்சேரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ முகாம் கருவடிக்குப்பத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் இலவச மருத்துவ முகாமை தொடக்கி வைத்தார். இந்த முகாமில் இரத்த அழுத்தம், இரத்தத்தின் சர்க்கரை அளவு, கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட பொது மருத்துவம் என பல்வேறு நோய்களுக்கு ஆலோசனைகளும் சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் கருவடிக்குப்பம் மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவம் பார்த்து பயனடைந்து சென்றனர். மருத்துவ முகாமிற்கு ஏற்பாடுகளை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் கருவடிக்குப்பம் காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த இளைஞர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். வனத்தில் தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இயற்கையாக வாழும் யானைகளை தன் சுயநலத்திற்காக பிரித்து கொண்டு வந்து இந்த கான்கிரீட் குவியலிலும் அசுத்த காற்றோட்டத்திலும் வைத்து அதன் வாழ்க்கையை முழுவதுமாக பறித்து முடிவில் அவைகள் கொடுமையாக மரணிக்கின்றது. அன்று சரியான பராமரிப்பு இல்லாமல் புதுச்சேரி லட்சுமியும் இன்று தீக்கிரையில் வெந்து இறந்த குன்றக்குடி சுப்பு லட்சுமியும் பெரிய குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இந்த இரு அப்பாவி உயிர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதுடன் மனிதனின் சுயநலத்திற்காக வனத்தில் உள்ள விலங்கை ஊரில் விடுவதும் ஊரில் உள்ள விலங்கை வனத்தில் விடுவதையும் தவிர்க்க வலியுறுத்தி அனைத்து விலங்குநல அமைப்பும் விலங்குநல ஆர்வலர்களுக்கு இயற்கை ஆர்வலர்களுக்கும் உயிர்நேயவாதிகளும் கேட்டுக்கொள்கிறோம். கடவுள் அதற்கு வகுத்த வழியை முறையை மாற்றி இயற்கைக்கு முரணாக பூமிக்கு தீங்கு விளைவிக்கும் மனிதனின் செயலால் அனைவருக்குமே பாதிப்பு என்பதை உணர வேண்டும். அரசு இதற்கென அமைக்கப்பட்ட துறைகள் முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி அவைகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும். குரலற்ற உயிர்களுக்காக இங்கு ஒலிக்கும் குரல் ஒட்டு மொத்த உலகிற்குமான குரல். அசோக் ராஜ், வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ், ஜெபின், கவுன்சில் ஃபார் அனிமல் கேர், விஜய், பார்க் இண்டியா, அத்தூர் ஆரோவில் ஷெல்டர், தமிழ் நெஞ்சன், படைப்பாளர் இயக்கம், அழகர், தமிழர் களம், வேல்சாமி, தமிழ் தேசிய பேரியக்கம், வழக்கறிஞர் டேவிட் சுந்தர், போராளிகள் இயக்கம், ராஜா தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம், கார்த்திகேயன் குளங்கள் காப்போம், தீனா பெரியார் சிந்தனையாளர், பிரகாஷ் தலித் பாதுகாப்பு மக்கள் இயக்கம். பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவருமான திரு ராகுல் காந்தி அவர்களை அவதூறாக பேசியும் கொலை மிரட்டலும் விடுத்த பாரதிய ஜனதா சிவசேனா நிர்வாகிகளை கைது செய்ய கோரி புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டிகள் சார்பாக அனைத்து தொகுதிகளிலும் காவல் நிலையங்களில் புகார் மனு அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சார்பாக முன்னாள் அமைச்சர் திரு MOHF ஷாஜகான் தலைமையில் சிவாஜி சிலை அருகே காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று கூடி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். அங்கிருந்து கண்டன பேரணி லாஸ்பேட்டை காவல் நிலையம் சென்று காவல் நிலைய ஆய்வாளரிடம் திரு ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாரதிய ஜனதா சிவசேனா நிர்வாகிகளை கைது செய்ய கோரி மனு அளித்தனர். உடன் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியின் அனைத்து காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 16ஆம் ஆண்டு தங்க காசு பரிசளிப்பு விழா மற்றும் இலவச மங்கள சந்திப்பு நிகழ்ச்சி. துளுவ வெள்ளாளர் மாணவ மாணவிகளுக்கு 16ஆம் ஆண்டு தங்க காசு பரிசளிப்பு, ஊக்க பரிசு, இலவச மங்கள சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா. புதுச்சேரி பிரதேச துருவ வெள்ளாளர் எஜுகேஷனல் அண்ட் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துளுவ வெள்ளாளர் நலச்சங்கம் இணைந்து நடத்தும் 2024ஆம் ஆண்டு தங்க காசு ஊக்க பரிசு, சான்றிதழ் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. துளுவ வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகள் தங்களின் மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ், மாற்று சான்றிதழ் மற்றும் ரேஷன் கார்டு நகல் கொடுத்து முன்பதிவு செய்து பரிசுகளை தங்க காசு, டிராவலர் பேக் மற்றும் குடை ஆகியவற்றை அள்ளி செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றனர். துளுவ வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஏழை எளிய மக்களும் மற்றும் துப்புரவு பணியாளர்களும் புடவைகள் வழங்கப்பட உள்ளது. மேலும் துளுவ வெள்ளாளர், அகமுடையார், வெள்ளாளர் பிள்ளை மற்றும்
வெள்ளாழ முதலியார் சமுதாயத்தை சார்ந்த மணமகன் மணமகளுக்கு இலவச மங்கள சந்திப்பு நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. செய்தியாளர் சந்திப்பில் மாநில தலைவர் மோகன்ராஜ் பிள்ளை, பொது செயலாளர் ரவி பிள்ளை, பொருளாளர் அருள்செல்வம் பிள்ளை, ஆலோசகர் விஸ்வநாதன் பிள்ளை, துணைத் தலைவர்கள் சேகர் பிள்ளை, ஆறுமுகம் பிள்ளை, ராமலிங்கம் பிள்ளை, துணை செயலாளர் கண்ணன் பிள்ளை மற்றும் செய்தி தொடர்பாளர் நரேந்திரன் பிள்ளை உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகள் ஏற்றிய மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி அனைத்து தொழிலாளர் சங்கங்களின் சார்பில் கருப்பு கொடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஆளும் அரசு மீது அஇஅதிமுக மாநில கழக துணை செயலாளர், மாநில கழக தேர்தல் பொறுப்பாளர், முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா இன்று உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கண்டக்டர் தோட்ட பகுதியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்.